நடிகர் அஜித் யாருக்கு ஓட்டு போட்டார் தெரியுமா? சற்று முன் வெளிவந்த ரகசிய தகவல். உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். அதாவது 74 ஆண்டுகால தமிழக சட்டசபை தேர்தல் வரலாற்றில் தமிழகத்தில் 85% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைத்திருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மார்ச் 15ஆம் தேதி அன்று சட்டசபை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று கேரளா, அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று, அதாவது நேற்று, தமிழகத்தில் ஒரே கட்டமாகவும் மற்றும் மேற்கு வங்காளத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்றது. மேற்கு வங்காளத்தில் அடுத்து ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. மேலும் தேர்தல் நிறைவடைந்த கேரளா மாநிலத்தில் 140 தொகுதிகள், அசாம் மாநிலத்தில் 126 தொகுதிகள், புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதாவது கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது பதிவான வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது கேரளா மாநிலத்தில் 74.57% இருந்து 84.42%, அசாம் மாநிலத்தில் 82.4% இருந்து 84.42%, புதுச்சேரியில் 81.88% இருந்து 91.23% வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாட்டில் நேற்று பதிவான 85% வாக்குகள் 74 ஆண்டுகால தமிழக சட்டசபை தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையை எட்டியிருக்கிறது. மேலும் மேற்கு வங்காளத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் அங்கு 91.78% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதிக வாக்குப்பதிவு என்பது பொதுவாக ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி அல்லது ஆதரவை குறிப்பிட்டாலும் சமீபத்திய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பணி SIR தான் இம்முறை அதிக வாக்குப்பதிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த பணியின் மூலம் காலமானோர், இரட்டை பதிவுகள் நீக்கப்பட்டு லட்சக்கணக்கான தகுதியற்ற வாக்காளர் பெயர்கள் மாநிலம் முழுவதும் அகற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் SIR பணிக்கு முன்பு 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தார்கள். திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 5,67,07,380 வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். இதன் மூலம் 74,07,207 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக சட்டசபை வரலாற்றில் இதுவரை நடைபெற்ற 16 தேர்தல்களில் 2011ஆம் ஆண்டு அதிகபட்சமாக 78.2% வாக்குகளும், 1957ஆம் ஆண்டு குறைந்தபட்சமாக 46.84% வாக்குகளும் பதிவாகி இருந்தது. அதனால் தற்போதைய 85% வாக்குப்பதிவு என்பது தமிழக தேர்தல் வரலாற்றில் புதிய வரலாற்று சாதனையாகும். SIR பணிகளுடன் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆர்வமும் தான் தமிழ்நாட்டில் இந்த வாக்கு சதவீத உயர்வுக்கு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நடிகர் அஜித் அவர்கள் இந்த முறை யாருக்கு வாக்களித்தார் என்ற தகவல் ஒன்று சற்று முன் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு காரணம் நடிகர் விஜயும் அஜித்தும் திரைத்துறையில் எதிரெதிர் நடிகர்கள். இந்த இருவரின் ரசிகர்களும் நேரிலும் சரி, சமூக வலைதளங்களிலும் சரி கடுமையாக சண்டை போடுவார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். இந்த நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கி முதல் முறையாக சந்திக்கும் தேர்தல் இது என்பதால் அவர் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அஜித் அவர்கள்
திரையில்தான் விஜய்க்கு எதிரானவர், ஆனால் அரசியலில் அவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இருக்கிறார் என்று கடந்த சில நாட்களுக்கு முன் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த அஜித் அவர்கள் யாருக்கு வாக்களித்தார் என்று ரகசிய தகவல் ஒன்று வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது நேற்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்தனர். அந்த வகையில் நடிகர் அஜித் அவர்கள் அதிகாலையிலேயே சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்கை பதிவு செய்தார். கூட்ட நெரிசலை தவிர்க்க காலை 7 மணிக்கே வெள்ளை நிற உடையில் வந்த அவர் அமைதியாக வாக்களித்துவிட்டு சென்றார். அப்போது அங்கிருந்த ரசிகர்களின் உற்சாகத்தை அவர் தனது சாம்சங் கேலக்ஸி S22 மொபைலில் வீடியோ எடுத்தது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரசிகர்களும் அவர் பயன்படுத்திய போன் மற்றும் அதன் கிரிப் ரக கவர் வரை தேடி கண்டுபிடித்து இணையத்தில் ட்ரெண்ட் ஆக்கி வருகின்றனர். மேலும் அஜித் அவர்கள் வாக்களித்த பிறகு 2 முக்கிய சர்ச்சைகள் கிளம்பியது. அதாவது அவர் தனது கை விரல்களை காட்டியதை வைத்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக செய்திகள் பரவியது. அதேபோல் செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் நோ நீட் என்று பதிலளித்ததாக வெளியான தகவலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்படும் அளவுக்கு விஷயம் பெரிதாகிவிட்டது. இந்த விஷயம் மேலும் பெரிதாகி விடக்கூடாது என்று முடிவெடுத்த அஜித் அவர்களின் மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் அஜித் அது போன்ற எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் வாக்களித்துவிட்டு வெளியே வந்த நடிகர் அஜித்குமார் அவர்களிடம் மாற்றம் வருமா என செய்தியாளர் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் பதிலளித்த போது நோ நீட், அதாவது மாற்றம் தேவையில்லை என்று பதிலளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் நடிகர் அஜித் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, அதாவது தாவேகா வேட்பாளருக்கு ஓட்டு போடவில்லை என்று ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் மாற்றம் தேவையில்லை என்று பதில் அளித்து இருப்பதால் அவர் திமுக கூட்டணிக்குத்தான் வாக்களித்து இருக்கிறார் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக அஜித் பேசியது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் அஜித்திடம் இந்த தேர்தலில் மாற்றம் வேண்டுமா என கேட்டதற்கு அவர் மாற்றம் தேவையில்லை என பதிலளித்தது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேட்டபோது அஜித் நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்கிறார் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஆனால் மாற்றம் தேவையில்லை என்று அஜித்குமார் சொல்லவில்லை. செய்தியாளர்கள் பேட்டிக்காக மைக்கை நீட்டி தமிழகத்தில் மாற்றம் தேவையா என கேட்டதாகவும் அதற்கு அஜித் பேட்டி வேண்டாம் என்று கூறியதாகவும் ஒரு தரப்பினர் தங்களது கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாற்றம் தேவையா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.